அண்மைச் செய்தி. சென்னை மகாதேவ் கைலாஷ் ஏஜென்சி மூலம் நேபாளம் சென்ற 49 பேர் மாயம் என தகவலானது கிடைத்திருக்கிறது. தற்போது வரை அவர்களோட தகவலானது கிடைக்கவில்லை என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது. நேபாளம் பெருவெள்ளம் பாதிப்பில் மேலும் 41 தமிழர்கள் குறித்த தகவலானது கிடைக்கவில்லை என தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை மகாதேவ் கைலாஷ் ஏஜென்சி மூலம் நேபாளம் சென்ற 41 பேர் மாயம் என தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட பல குடியிருப்புகள் அடித்து செல்லப்பட்டன. இந்த காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 90க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும் 400க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் குரோம்பேட்டை ராதாநகர் ரங்கநாதன் தெருவில் உள்ள மகாதேவ் கைலாஷ் யாத்ரா என்ற டிராவல்ஸ் மூலமாக தமிழ்நாட்டில் சார்ந்த, அதாவது குரோம்பேட்டை, பெரம்பலூர், ஆழ்வார்பேட்டை, எஸ்பி கோயில், காஞ்சிபுரம், சென்னை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தேனி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் இருந்து 49 பேர் இந்த புனித யாத்திரை பயணமானது கடந்த 14ஆம் தேதி புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த 27ஆம் தேதி அவர்கள் சென்னை திரும்பி வர இருந்த நிலையில்தான் இந்த பெரும் விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த அலுவலகம், அதாவது குரோம்பேட்டையில் இருந்து 49 நபர்களை அனுப்பி வைத்த அலுவலகத்தில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். சென்றவர்களின் விவரங்கள், அவர்களை கடைசியாக தொடர்பு கொண்டது எப்பொழுது என்பது குறித்த தகவல்களையும் விசாரித்து வருகின்றனர். அதாவது கடந்த 14ஆம் தேதி சென்று இந்த 27ஆம் தேதி திரும்பி வர இருந்த நிலையில் இவர்கள் அனைவரும் விமான நிலையம் அருகில் உள்ள இமிகிரேஷன் மையத்தில் இருந்து தங்களை தொடர்பு கொண்டதாகவும் அதற்கு பின்பு இவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் முதற்கட்ட தகவல்கள் இவர்கள் கூறியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த 49 பேர் சென்ற பயணத்தில் இந்த டூரிஸ்ட் நிறுவனத்தை சார்ந்த அவர்களின் உரிமையாளரின் மகனும் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தான் தற்பொழுது விரிவான விசாரணையானது இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மையத்தில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் 49 பேரின் பெயர் லிஸ்டுகள், எங்கிருந்து சென்றார்கள், எப்பொழுது சென்றார்கள் என கூடுதல் தகவல்களும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.